ஐயோ அம்மாடி, கத்தி, கன்னு, விஷமா, கயிறு, அம்மா. நீங்க உண்மையிலே ஹனிமூனுக்கு தான் போறீங்களா இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்றதுக்காக போறீங்களா? சொல்லு, இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? மீரா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாருங்க அண்ணே, நம்ம நட்சத்திரா ஹனிமூனுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போறான்னு பாருங்க, அங்க பாருங்க. ஓ, இதுவா? இதுல என்ன தப்பு இருக்கு? இப்பெல்லாம் ஹனிமூனுக்கு போற ஒவ்வொரு கப்பிள்ஸும் இதெல்லாம் கம்பல்சரியா எடுத்துட்டு போறாங்க, முக்கியமா பொண்ணுங்க. நீ கொஞ்சம் பிராட் மைண்டா யோசிச்சு பாரு மீரா, இதெல்லாம் காமன். இது போய் காமன்னு சொல்றீங்க? கொல்றதுக்கும் சாவறதுக்கும் தவிர இதெல்லாம் வேற எதுக்கு பயன்பட போகுது? ஓஹோஹோ, ஐயோ மீரா, உனக்கு அப்படி புரிஞ்சிருச்சா? இரு. இந்த கத்தியை எதுக்குன்னு நினைச்ச? எதுக்கு? ஹனிமூனுங்கிறது 3 நேரமும் கொட்டிக்கிட்டு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு டிவி பாக்குறதுக்கு இல்ல. மலை ஏறணும், பள்ளத்தை தாண்டணும், இந்த மாதிரி அங்க இங்கன்னு சுத்துவாங்கல்ல, ட்ரக்கிங். அப்புறம் பசிச்சா சாப்பிடறதுக்கு அவங்க கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்களா இல்லையா? அதெல்லாம் கட் பண்றதுக்கு அவங்களுக்கு கத்தி வேண்டாமா? அதுக்குதான் இந்த கத்தி. ஆமா அத்தை. அப்போ இந்த தூக்க கயிறு எதுக்கு? ஆடே, ஐயோ, சுபகாரியமா அவங்க ஹனிமூனுக்கு போறாங்க, நீ ஏன் இப்படி அபசகனமா பேசிக்கிட்டு இருக்க? இது தூக்கு கயிறு இல்ல, ஜஸ்ட் கயிறு. இப்போ அவங்க போற வழியில ஏதாவது ஏரி இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு பக்கத்துல ஒரு அழகான மரம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல அழகா இத கட்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்க ரொமான்டிக்கா. அதுக்குதான் இது. ஆமா அத்தை, நீங்க பிரில்லியன்ட் மம்மி. அத்தை இதெல்லாத்தையும் பார்த்து கேள்வி கேட்ட உடனே நான் என்ன பண்றதுனே தெரியாம ஷாக்ல அப்படியே நின்னுட்டேன். நீங்க வந்து நல்லா சமாளிச்சிட்டீங்க. அவ ஏதோ அப்பாவியா இருக்கிறதுனால அவளை ஈஸியா சமாளிக்க முடிஞ்சது. வேற யாராவது இருந்தா வச்சு செஞ்சிருப்பாங்க. சரி விடு, லேட்டஸ்ட் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு செரிய காலி பண்றதுக்கு நீ இதெல்லாம் எடுத்துட்டு போறது நல்ல விஷயம்தான். ஆனா நீ உன்னை மறந்துட்ட. என்ன மம்மி அது? சுத்தி. அதையும் எடுத்து வச்சுக்கோ. அவன் ஏதாவது யோசிக்கும் போது பின்னாடி இருந்து சைலண்டா ஒரே ஒரு போடு, அதோட முடிஞ்சிடும். கரெக்டா சொன்னீங்க மம்மி. இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை. நான் அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன். அடி பாவி, இது ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இல்ல, கதம் பை பை குட் பை ட்ரிப் மாதிரி இருக்கு. உன்னை என்ன பண்றேன் பாரு, இரு. அப்படி நீ என்ன எடுத்து வச்சிருக்க சரி? எதுக்கு சொல்லிக்கிட்டு காட்டுற, இரு. ஐயோ, பாம். இந்த பாம் எதுக்கு? நீ வைக்கணும்னு நினைச்ச விஷம், கட்டி இழுக்கணும்னு நினைச்ச கயிறு, சுடணும்னு நினைச்ச கன்னு, குத்தணும்னு நினைச்ச கத்தி, பின்னாடி இருந்து போடணும்னு நினைச்ச சுத்தியல், இது எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் என் உயிர் அவ்வளவு சீக்கிரம் போவாது. உயிரோட இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும்ல. அதுக்கு பதிலா இந்த பட்டனை இப்படி இழுத்தன்னு வச்சுக்கோ, பூம். 2 பேரும் சேர்ந்து போய் சேர்ந்துருவோம். வா, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், வா. இங்க இந்த செவத்துல பக்கத்திலே நின்னுகிட்டு பல்ல இழுக்கிற நம்ம போட்டோவை செவத்துல மாட்டி வச்சு அந்த போட்டோக்கு மாலை போட்டு நம்ம குடும்பத்துல எல்லாரும் நம்மளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவாங்க. இந்த விஷயம் எப்படி இருக்கு? நம்ம ஃபேமிலியில முதலையே செத்து புனிதமான கப்பலா மாறிடுவோம். அப்போ என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் பிளான் போட்டிருக்கேன் அடி தங்கம். ஒரு நல்ல இடத்த பார்த்து இந்த பாம்ப போட முடியாத டைம்ல உன்கிட்ட இருக்கிற ஆயுதத்துல ஒருவேளை எதையாவது வச்சு நீ ட்ரை பண்ணனா அப்பயும் என் கடைசி மூச்சு இழுத்துட்டு இருக்கும்ல, அந்த கடைசி உயிர் மூச்சுல இதோ இந்த சைனட உனக்கு ஊத்தி விட்டுருவேன். சரி, இப்போதான் நம்ம புரோகிதர் கிட்ட போன் பண்ணி பேசினேன். இன்னைக்கு ஆக்சுவலா இந்த மாசமே ஹனிமூன் போறதுக்கு நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓ,
என்னத்த நீங்களுமா தேவதை மாதிரி நீங்க ரெண்டாவது தேவதையா மருதாணி பாட்டியோட பிளெஸிங்ஸ் இருக்கும்போது நல்லது கெட்டதுக்கு நடுவுல இருக்கிற கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடும். எனக்கும் நட்சத்திராக்கும் நடுவுல நல்ல ரொமான்ஸ் நடக்கும்ல. சரி, கல்யாணம் ஆகாத நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது இப்படியா நீ பேசுவ? சித்தி அது வந்துமா பெரியவங்க முன்னாடி ஏன்பா இப்படி பேசுறேன்னு கேட்டேன். சரி விடுங்க, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு எங்களை மாதிரி வயசு பசங்க கஷ்டம் எப்படி புரியும்? டார்லிங், அதாத்த கிளம்பலான்னு. என்னடா கிளம்புறேன்னு சொல்ற? உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன். போய் அதையும் பேக் பண்ணிக்கோங்க. இங்க பாரு மீரா, உன் புள்ளைய இந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணிக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நீ சொல்றீங்க? இப்ப எதுக்கு சடனா ட்ரிப்பை கேன்சல் பண்ண போறீங்க? நம்ம புரோகிதருக்கு இப்பதான் நான் கால் பண்ணம்மா. இந்த மாசத்துல இவங்க ஹனிமூனுக்கு போனா அவ தீய வாரிசு தான் பிறக்குமா. அப்போ நம்ம அபூர்வா மாதிரி பிறக்குமோ என்னமோ? சித்தி, கேமரா கிடைச்சிருச்சு. சித்தி சித்தி, இங்க பாரு கேமரா கிடைச்சிருச்சு. கேமரா கிடைச்சிருச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த சாரதா உயிரோடு இருந்தாலும் செத்து போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எப்படியோ போகட்டும். ஆமாமா, இந்த சாட்சி மட்டும் இல்லனா இதுக்கப்புறம் என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நல்ல வேளை கடவுளே. இது போதும், வாச்சிட்டு கிளம்பலாம். போலாம் வா. எனக்கு தெரியும் அபூர்வா, நீ கண்டிப்பா கேமராவை தேடி வருவன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம என் அத்தையையும் கொல்லணும்னு நினைச்சது நீதான் புரிஞ்சிருச்சு. ஆமாண்டி, நான் தான். எனக்கு பிடிச்ச வாழ்க்கைக்காக, எனக்கு பிடிச்ச இடத்துக்காக, நான் ஆசைப்பட்ட என்னோட சொத்துக்காக யார் குறுக்க வந்தாலும் நான் விட மாட்டேன். என்ன தடுக்க நினைச்சா அவங்கள கொன்னுடுவேன். அது எதுவா இருந்தாலும் சரி, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கு அபூர்வா. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும்.